உங்க பேர் என்னங்க? சரி, செல்லப்ப கவுண்டர். நீங்க உங்க ஊர் எது? அத்திமருத்தூர். உங்களுடைய வயசு என்ன சொல்லுங்க? வயசு 92. எந்த வருஷம் பிறந்தீங்க? அதாவது 1832 என்ன பண்ணேன். 1932. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5வது தான் படித்தேன். அதுக்கு மேலே விடமாட்டேன்னு விட்டாங்க. சரி சரி சரி. சித்தப்பாருக்கு பசங்க இல்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் ஓட்டணும். நீ படித்து வெளியில் போயிட்டாங்க, பணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு விடமாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பையன்? பசங்க 4 பேர், 2 பொண்ணு. சரி, இப்ப அன்றாடமா உங்களுக்கு சாப்பாடு எப்படி? நீங்க இத்தனை வருஷம் உயிரோட, இத்தனை வருஷம் வயசுல இருக்கீங்களா, உங்களுக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பாடு காலையில 2வது மகமுட்டில் போய் சாப்பிடுவேன். நைட்டு 3வது மகமுட்டில் சாப்பிட்டு போய் படுத்துக்குவேன். 2 வேளை சாப்பாடு தான். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட சொல்ல. இடையில டீ காஃபி எல்லாம் சாப்பிடுவீங்களா? டீ காஃபி அதான் சாப்பிடுவேன். வேற குடிப்பழக்கம்னா எதுவும் இல்லை. சிகரெட் எல்லாம் குடிப்பீங்களா? பீடி குடிப்பேன். அது எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க? அது இப்போ 15-20 வருஷமாத்துக்கும் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் பிபி எந்த நோயும் இல்லை? இல்லை. எனக்கு தெரிஞ்ச வர பிரச்சனைகளை அது எதுவோ அது பாட்டுக்கு போய் தீர்த்துடணும். அதுக்காக அதை சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலைகள் வரும் போகும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த மனநிலையில் இருந்தால் நமக்கு ஆயுசு கொஞ்சம் கூட இருக்கும். என் வாழ்க்கையில் பல வயசானவங்கள பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் அவங்க எங்கே பிறந்தாங்களோ, எங்கே கல்யாணம் பண்ணாங்களோ, கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவங்க வேறு எங்கேயும் இமிக்ரேட் ஆகிறதே கிடையாது. அங்கேயே கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால அவங்க வயசு, அவங்களோட ஆயுசு எல்லாம் கூடுது. இது நான் கண்டறிந்த ஒரு உண்மை.